கடைசியான பிஓபி அதாவது பேங்க் ஆஃப் பரோடால கிட்டத்தட்ட 500 ஆபீஸ் அசிஸ்டன்ட் அதாவது பியூன் லெவல் வேகன்சி வந்திருக்கு. நீங்க வெறும்னா 10th பாஸ் பண்ணிருக்கீங்களா? போதுங்க, சூப்பரான அரசு வேலை, அதுவும் தமிழகத்துல. நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 500 பேர் எடுக்கிறாங்க. தமிழகத்துக்கு எவ்வளவு வேகன்சிஸ், என்ன ஏஜ் லிமிட், என்ன சேலரி, எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொல்றேன். எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி எஜுகேஷனல் கண்டென்ட் போஸ்ட் பண்ற நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. பேக் டு தி நோட்டிபிகேஷன். பேங்க் ஆஃப் பரோடா இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட் அதாவது பியூன் அப்படிங்கிற வேகன்சி வந்திருக்கு. அது ஒரு ரெகுலர் பேசிக்ஸ்ல தான், டெம்பரரியா கான்ட்ராக்டும் அதெல்லாம் கிடையாது. வீடியோவை ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரை பாருங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்றேன், அதை பார்த்தாதான் உங்களுக்கு பிழை இல்லாம அப்ளை பண்ணவும் முடியும். ஓகே, ஸோ இதற்கான போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டாங்க. வர 23ஆம் தேதி வரை டைம் இருக்கு. இதற்கு நீங்க ஆன்லைன் மோட்ல தான் அப்ளை பண்ண போறீங்க. பேங்கோட அபிஷியல் வெப்சைட்ல கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல போய் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான லிங்க், நோட்டிபிகேஷன் பார்க்கறதுக்கான லிங்க் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். ஓகே, ஸ்டேட் வைஸ் வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. என்னதான் மொத்தமா 500 ஆபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் 500 வேகன்சிஸ் எடுத்திருந்தாலுமே நம்ம தமிழகத்துக்கு எவ்வளவு வேகன்சி அப்படின்னா 24 பேர் வந்து எடுக்கிறாங்க. ஓகே, 24 வேகன்சி இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ வகுப்பு வாரியா எவ்வளவு வேகன்சி அப்படிங்கறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, எஸ்சிக்கு 4 வேகன்சி அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து எஸ்டி வகுப்புக்கு பாருங்க 0 வேகன்சி தான் இருக்கு. அப்போ எஸ்டி நாங்க அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறதே நான் சொல்றேன். அடுத்து பாருங்க, ஓபிசிக்கு 6 வேகன்சி இருக்கு. அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா நீங்க ஓபிசில வருவீங்க, உங்களுக்கு 6 வேகன்சி இருக்கு. அடுத்து இடபிள்யூஎஸ்க்கு 2 வேகன்சி இருக்கு. யூஆருக்கு 12 வேகன்சி இருக்கு. ஓகே, ஸோ யூஆர் அப்படிங்கிறது பொது பிரிவினர். ஸோ அவங்களுக்கு ஓசி கம்யூனிட்டி, அவங்களுக்கு 12 வேகன்சி அப்படிங்கிறது இருக்கு. இதுல இந்த எஸ்டி பிரிவை சேர்ந்த நண்பர்களுக்கு மட்டும் வேகன்சி இல்லை, 0 தான் இருக்கு. அப்போ நாங்கள் அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். யூஆர்ல இருக்கக்கூடிய அந்த 12 வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். அதாவது யூஆர் அப்படிங்கிறது பொது, அதுல எந்த பிரிவா இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். என்ன டிராபேக் அப்படின்னா யூஆருக்கு என்ன வயது வரும்போ அதுதான் உங்களுக்கும், யூஆருக்கு என்ன கட் ஆஃபோ எக்ஸாம்ல அதுதான் உங்களுக்கும். நீங்க என்னதான் எஸ்சி எஸ்டி ஓபிசியா இருந்தாலும் உங்களுக்கு வயது வரம்புல தளர்வு இருந்தாலும் நீங்க யூஆர்ல அப்ளை பண்ணா யூஆருக்கு என்ன வயது வரும்போ அதுதான் உங்களுக்கு. அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதை நீங்க கருத்துல கொண்டு உங்க இதில் அப்ளை பண்ண போறீங்களா யூஆர்ல அப்ளை பண்ண போறீங்களான்னு முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேஸ்ல எஸ்டிக்கு வேகன்சியே இல்லை அப்படிங்கிறப்போ நீங்க யூஆர்ல தான் அப்ளை பண்ணணும். ஐ மீன் அப்ளை பண்றப்போ யூஆர்னு போட்டு அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ மொத்தமா 500 ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ் ஐ மீன் பியூன் வேகன்சி. ஓகே, இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன? 18ல இருந்து 26 வயசு வரை உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆண்கள் பெண்கள் இருபலரும். நான் டேட் ஆஃப் பர்த் வைஸ் சொல்றேன், எந்த தேதியில இருந்து எந்த தேதி அப்படிங்கிறதையுமே சொல்றேன். அதை பார்த்தா இன்னும் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். ஓகே, இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் அதாவது 10ஆம் வகுப்பு, மெட்ரிகுலேஷனோ சிபிஎஸ்சியோ ஸ்டேட் போர்டோ எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, 10ஆம் வகுப்பு நீங்க தகுதிதான். பிளஸ் லோக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம லோக்கல் லாங்குவேஜ் தமிழ், அதை நீங்க கட்டாயம் எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதாவது இந்த பியூன் வேகன்சிக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன நமக்கு ஆப்வியஸா தெரியும். ஸோ பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சீனியர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கான ஒர்க் பண்றது, அப்புறம் வந்து இந்த ஃபைல்ஸ் மேனேஜ் பண்றது. ஸோ இந்த மாதிரி ஆபீஸ் அசிஸ்டன்ஸ், ஆபீஸ்ல அலுவலக உதவி வேலை பண்றவங்க. ஸ்கேல் ஆஃப் பே பாருங்களேன், ஆரம்பத்தில் 19,500 இருந்து ரிட்டையர் ஆகிறப்போ 37,815 ரூபாய். இது வந்து பேசிக் பே. இது இல்லாம, அதாவது இந்த பேசிக் பே இல்லாம டிஏ, ஹெச்ஆர்ஏ, சிசிஏ, ஸ்பெஷல் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், ஸ்பெஷல் பே அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான அலவன்ஸ் எல்லாமே இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா முதல் மாத சம்பளமே ஒரு 25,000க்கும் மேல இருக்கும். 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவங்களுக்கு இவ்வளவு சேலரி அப்படிங்கிறது அரசு வேலையிலும், அதுவும் மத்திய அரசு இது போல வங்கியில தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். எலிஜிபிலிட்டி பாருங்க, வயது வரம்பு நான் சொல்லியிருந்தேன் 18ல இருந்து 26ன்னு. எந்த தேதி டு எந்த தேதி அப்படின்னா இந்த தேதியில இருந்து இந்த தேதிக்குள்ள பிறந்த ஆண் பெண் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி வகுப்பினர் அப்படின்னா 25ஓட பிளஸ் 5 சேர்த்துக்கோங்க. ஏன்னா 5 வருஷம் தளர்வு கொடுக்குறாங்க. அப்படின்னா 31 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா நீங்க ஓபிசில வருவீங்க, உங்களுக்கு 3 வருஷம் தளர்வு கொடுக்குறாங்க. இந்த 26ஓட பிளஸ் 3 சேர்த்துக்கோங்க. அப்படி பாத்தீங்கன்னா 29 வயசு வரையும் தாராளமா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, கல்வி தகுதி பார்த்தாச்சு. கல்வி தகுதி 10th பாஸ், அதுவே போதும். கிரெடிட் ஹிஸ்டரி அப்ளை பண்றவங்களோட சிபில் ஸ்கோர் ஹெல்த்தியா இருக்கணுமா, அபவ் 650 இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஜாயினிங் அப்போ. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே,
அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் இன்டிமேஷன் சார்ஜ். ஸோ இதுக்கு வந்து பாருங்க 600 ருபீஸ்க்கு உங்களுக்கு ஃபீஸ் பிளஸ் டாக்ஸ் இருக்கு. எஸ்சி எஸ்டி ஆல் விமன் கேண்டிடேட்ஸ் உங்களுக்குலாம் 100 பிளஸ் டாக்ஸ் வந்து நீங்க பே பண்ணணும். அதே மாதிரி ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் கொடுக்குறாங்க இந்த வங்கியில இருந்து ஃப்ரீயா. அது வந்து ஃப்ரீ தான், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி இவங்களுக்கு மட்டும். தேவைன்னா நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றப்போ எஸ் கொடுத்து நீங்க இந்த ஃப்ரீ ட்ரைனிங்கை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கம்பல்சரி யூஸ் பண்ணணும்னு கிடையாது, தேவைன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லொகேஷன் ஆஃப் போஸ்டிங். ஸோ லொகேஷன் ஆஃப் போஸ்டிங் ஆஸ் பர் த பேங்க் ரெக்யர்மெண்ட்டை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு பேங்க் ஆஃப் பரோடால உங்களுக்கு வேலை இருக்கும். ப்ராபபேஷன் பீரியட் அப்படிங்கிறது 6 months. ஜாயின் பண்ணி முதல் 6 months வந்து உங்களுக்கு ப்ராபேஷன் பீரியட்ல இருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. பட் இது வந்து பர்மனன்ட் தான். 6 மாசத்துக்கு அப்புறம் அனுப்பிச்சிருவாங்களோ அப்படிலாம் கிடையாது, பர்மனன்ட் தான். இது மாதிரி எல்லா அரசு வேலையிலுமே இந்த ப்ராபேஷன் பீரியட் அப்படிங்கிறது இருக்கு. செலக்ஷன் ப்ரொசீஜர் பாருங்க, ஆன்லைன் டெஸ்ட் இருக்கு, அப்புறம் லோக்கல் வெர்னாகுலர் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கு, ஐ மீன் தமிழ் டெஸ்ட் இருக்கு. ஸோ இதுல ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆன்லைன் டெஸ்ட் பாருங்க, இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜெனரல் அவேர்னஸ், எலிமெண்ட்ரி அரித்மெட்டிக், பிசியோட்ரோபிக் டெஸ்ட், ஐ மீன் ரீசனிங். ஸோ இதுல இருந்து 100 கொஸ்டின் 100 மார்க். இதுல இந்த இங்கிலீஷை தவிர மீதி உள்ள எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ்லையுமே கூட நீங்க சூஸ் பண்ணி தமிழ்ல கூட தேர்வு வந்து எழுத முடியும். ஐ மீன் கொஸ்டின் தமிழ்ல இருக்கும், நீங்க பார்த்து எழுதிக்கலாம். மீடியம் ஆஃப் டெஸ்ட் மொத்தமா 80 minutes டைம் கொடுக்குறாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தரத்துல தான் இருக்கும் கொஸ்டின் எல்லாமே. லிஸ்ட் ஆஃப் வெர்ஷன் ஆஃப் டெஸ்ட் பாருங்க, நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் இருக்கு. ஸோ நீங்க தமிழை கூட சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். எக்ஸாம் சென்டருக்கு இந்த 3 விஷயங்கள், கால் லெட்டரு, போட்டோ ஐடி ப்ரூஃப் பிளஸ் வந்து ஒரு போட்டோகிராஃப், இது எல்லாமே நீங்க கண்டிப்பா எடுத்துட்டு போகணும். நெகட்டிவ் மார்க்கை பொறுத்த வரையும் ஒரு கொஸ்டின் தப்பா இருந்தீங்கன்னா 0.25 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ தெரியாத கொஸ்டினை விட்டுட்டு வந்துருங்க. ராங்கா நீங்க சூஸ் பண்ணாதான் நெகட்டிவ் மார்க். எக்ஸாம் சென்டர் பாருங்க, மதுரை, சேலம், வேலூர், புதுச்சேரி, அதே மாதிரி சென்னை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி. இதுக்கு நியர்பைல நீங்க சூஸ் பண்ணி இதற்கான தேர்வு எழுதிக்கலாம். மற்றபடி போட்டோ, சிக்னேச்சர் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே அப்லோட் பண்ணணும் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றப்போ. www.bankofbaroda.co.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோ சிரமம் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். நீங்க டேரக்டா போயிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண தொடங்குங்க. அனெக்சர் 1ல என்ன சைஸ்ல போட்டோ இருக்கணும், சிக்னேச்சர் என்ன ஃபார்மேட்ல, எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதை ஒன் டைம் ஃபுல்லா நீங்க ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தகுந்தாப்புல ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து இதற்கு அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா இது வந்து ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை டக்குன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாடா.